பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்மா. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. இந்த நாளிலும் புதிய கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. உம்முடைய மகிமை எங்களை மூடுவதாக. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சுகந்த வாசனையை முகர்ந்த கர்த்தாவே, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று ஆண்டவரே பேழையிலிருந்து வெளிப்பட்ட நோவாவுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமல்லவா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, தானியேலின் தேவனே, எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் நாவு உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிரம்பி இருப்பதாக. என் ஆத்துமாவே ஹல்லேலூயா கர்த்தரை துதி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் நடுவிலிருந்து சத்துருக்களை அகற்றி உன் வேதனையை நீக்குகிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் நம் நடுவில் இருப்பதற்காக கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போமா. ஓ, அவரை நாம் மகிமை நுள் உற்சாகமாக. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே தேவ இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் தாகத்தோடு தேவ தாகமுள்ளவன் மேல் தண்ணி, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை மூச்சுவே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை
எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆராதனைக்கு விரோதமாக தடை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ரிபாபா ராதாரா. எல்லாரும் வாய்களை திறந்து சற்று நேரம் அந்நிய பாஷையிலே ஓ ரிபா ராக்கலா தூர். அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. ரிபா கரா துரனா மன மரா துர லபரா துரன ஷப ரபா தர நம நம ரபா ரபா. முழு பலத்தோடு நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும். சொல்லுங்க வாய்களை திறந்து. மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதை நலம். ஓ, ஆராதனையை ஆரம்பிக்கிற இந்த வேளையிலே தானே உங்கள் இருதயத்திலே, நம்முடைய இருதயத்திலே எந்த அழுக்குகள், எந்த கரைகள், ஓ எந்த கோபங்கள், எந்த அக்கிரமங்கள், ஓ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் என்றால் அவர் உங்கள் நடுவிலே அசைவாட முடியாதபடிக்கு, உங்களை தொட முடியாதபடிக்கு நம் நடுவிலே ஓ ஏதாவது ஒரு தீங்கு இருக்கும் என்றால் இப்பொழுதே அதை அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ, உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்றவரே. ஆவியானவரே, வானத்து மன்னாவே, ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக, ஒவ்வொருடைய இருதயங்களையும் தொடுவதற்காக, அசைத்து கொண்டிருப்பதற்காக, எங்கள் நடுவிலே அசைவாடுகிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? We welcome you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, போதிப்பவரே, போஷிப்பவரே, வழி நடத்துகிற ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. சேர்ந்து வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நம்மை எல்லாம்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ வந்திடுதே. கரங்களை தட்டி, ஓ எங்களை ஆட்கொள்ளுகிற பிதாவே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியால், பரிசுத்தமாக்கினபடியால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் கை கொடுத்து, அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ள உண்டு. ஹிஸ் கிரேஸ் endures for ever and ever. அவருடைய, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஒரு நாளும் மாறாத கிருபை என்றைக்கும் உனக்கு, இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ. நமக்காக அவருடைய கிருபை எப்பொழுதும் ரெடியா இருக்கிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய கிருபையை பெருக பண்ணுகிற தேவன். எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானது அவருடைய பிரசன்னம் மாத்திரமே. ஆகவேதான் தாவீது எழுதுகிறார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? எவ்வளவோ காரியத்தின் மேல வாஞ்சியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் மேல வாஞ்சியாய், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்திலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவில் இருப்பதற்காக கைகளை தட்டி கர்த்தரை எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவரும் சேராத ஒளியில் வாழ்பவரே, நீதியின் சூரியனை, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவர்
நீதியின் சூரியனே செட்டைகளில் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே செட்டைகளில் ஆரோக்கியம். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையே ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையே ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். பின்பாக எகிப்திய சேனை, முன்பாக செங்கடல். மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை, எந்த பக்கமுமே போக முடியாது. அப்படியே ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், ஒன்று நாம் கடலில் விழுந்து மடிய வேண்டியதுதான், இல்லை என்றால் எகிப்தியர் கையிலே மாட்டிக்கொண்டு நாம் உயிரை விட வேண்டியதுதான். ஒருவேளை இன்றைக்கும் கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நடுவிலே நாம் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நாம் நினைத்திடா வழியிலே அற்புதம் செய்கிறவர். மோசேயை நோக்கி செங்கடலை நோக்கி உன் கோலை நீட்டு என்று சொன்னபோது அந்த கடல் இரண்டாக பிளந்தது. ஒருவேளை இப்பொழுது வேண்டுமானால் நாம் நம்பலாம், ஏனென்றால் ஏற்கனவே நடந்தது அற்புதம். ஆனால் அப்பொழுது பாருங்கள், எந்த நம்பிக்கையோடு மோசே செங்கடலை நோக்கி கோலை நீட்டியிருப்பார். இன்றைக்கும் பிரச்சனைக்கு நேராக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டும்படி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, ஓ செங்கடலை பிளந்த தேவன், யோர்தானின் புரண்டு வருகிற தண்ணீரை நிறுத்தி கால் நனையாமல் அவர்களை நடக்க போகச் செய்த தேவன், அவர்கள் கடலின் நடுவே கால் நனையாமல் நடந்தார்களாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்படி செங்கடலை அவர்கள் கடந்தபோது அவர்களுக்கு அது பாதையானது, அவர்கள் எதிரிகளையோ அது மூழ்கடித்தது. செங்கடலை கடந்து போன பின்பு மிரியாம் பாடின பாட்டு, இஸ்ரவேல் புத்திரரோடு இணைந்து என்ன பாடினார்கள்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும். முதல்ல வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நாங்களும் பரிசுத்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். துதிகளில் பயப்படத்தக்கவரும், அவரை போல அற்புதம், அவரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட பயப்படத்தக்க எங்கள் மகாதேவனே, அற்புதங்களை செய்கிறவரும் அவரை போல அதிசயங்களை செய்கிறவரும் யாரும் இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, குணமாக்க முடியாத வியாதிகளை, மேற்கொள்ள முடியாத போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். யார் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்? தேவரில் ஒருவர் பரிசுத்தர் பரிசுத்தர். யார் உம்மை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்? தேவரில் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார்.
சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வ வல்லவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். சொல்லுங்க, எல்ஷடா நம்பிக்கையோடு என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதிவானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதிவானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் நம்பிக்கையோடு சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று நீ அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். எப்பொழுது அறிந்து கொள்ளுவாய்? அவர் உன் வாழ்வில் அற்புதம் செய்யும் போது, அவன் உன் பிரச்சனையை மேற்கொள்ளும் போது. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் எப்படி விளங்குமா? நல்லா விளங்கும். எப்போ விளங்கும் அப்படின்னா, நம்மால் முடியாத ஒரு காரியத்தை, அடுத்த பாட்டு, ஆண்டவர் செய்யும்போது அப்போ தான் விளங்கும். நம்மால் முடியலை, ஒரு பொருளை தூக்க நம்மால் முடியல, ஆனால் அவர் ஒரு கையை வைக்கும் போது அதை நம்மால் தூக்க முடியுது. அப்படிங்கும்போது தான் அவர் பலம் என்னங்கிறது நமக்கு நல்லா விளங்கும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா விளங்க போகுது. ஆமென். நிறைய பேருக்கு விளங்கிருச்சு. இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவருடைய வல்லமை விளங்காமல் இருந்ததுன்னா, இந்த வாரத்தில் அந்த வல்லமை விளங்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் என்ன ஆகல, சோர்ந்து போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து விழுந்து போவார்கள், வாலிபரும் சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். நல்ல கையை உயர்த்தி, வலது கருத்தை உயர்த்தி நீங்க சொல்லும் போதே ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். புதிய பலன், பழைய பலனை புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும்
முரண்பாடற்றவரே, வல்லவரே, சொல்லுங்க, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. சொல்ல முடியுமா? ஒப்பு கொடுப்போமா? அப்படியே, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. அவ்வளவுதான். யூ ஆர் மை ஹோப். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கணும். அப்படியே சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் அப்படியே ஆராதனை நேரத்தை அப்படியே அறிக்கையிடுவோமா? கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே நான் உம்முடைய சார்பில் விழுந்தேன். ஒரு பலாக்கரதுரன நீரே என் நம்பிக்கையாய் இருந்தீர் ஆண்டவரே. ஓ தகப்பனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நடக்குமா நடக்குமா நடக்கும்னு சொல்லுங்க. பக்கத்தில் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிற அற்புதம் நடக்கும், நீங்கள் நினைக்காத வழியில் நடக்கும். அவர் பாருங்க, அவர்கிட்ட சுகம் பெற வந்தவர்கள் ஏராளமானவர்கள். ஒவ்வொருக்கும் ஒரு டைப்பில் அற்புதம் செய்தார். ஒருத்தர் சொன்ன, நீ போ, உன் விசுவாசம் பெருசு, நீ போனா. வேலைக்காரன் சுகமாயிட்டான். குஷ்டரோகியை பார்த்து தொட்டார். ஒரு குருடன் கண்ணில் சேற்றை குலைத்து அவன் கண்ணில் பூசினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பில். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு நட அப்படின்னாரு. தொட்டும் அற்புதம் செய்வார், தொடாமே அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திடா வழியில், நீங்கள் நினைத்திடா நேரத்தில் உங்கள் பிரச்சனைக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். அவருடைய வல்லமைக்கு தொடக்க புள்ளி வைப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நம்பிக்கையோடு பாடுவோமா? நடக்குமா சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை,
உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போகாதீங்க, வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடகி வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவது. நான் சோர்ந்து போவதில்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்படியே நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life I shall satisfy him and show him my salvation. அவருக்கு காட்டுவார், நமக்கு காட்டுவார் அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தும் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவர் நமக்கு காட்டுவார். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதினா என்னை விடுவிப்பே நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். நம்பிக்கையோடு பாடுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பே. கூப்பிடுங்க, கூப்பிட போறோம். நம்ம எல்லாரும் சபையாய் ஒன்று சேர்ந்து ரபா லாக்கரதுர நாமான இயேசுவே, இயேசுவா என்று கூப்பிட போகிறோம். ரிபா தர நாம நாம ரபு லபா ரதுர நாம நக்கர துர லபா ரபா தர நாம நாம ரபா. எல்லா தடைகளையும் உடைத்து வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. துரா ஷபா ரபா தர நாம நாம. நீ மிகவும் பிரியமானவன் தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். My beloved Daniel, ஓ ரிபா லபா ரக்க துர ஷபா ரபா தர நாம நாம. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஓ பெர்சியா தேசத்தின் அதிபதி, தடை பண்ணுகிறவன் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகிறான். ரிபா தர நக்கர லூதர நமஹதேரி லிவர கதர நமன மரபா.
யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். அப்படியே பாடுங்க. உம்மேல் வாஞ்சையாய் என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். கையை உயர்த்தி யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பே வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எங்கள் அடைக்கலமே, எங்களுக்கு நிழல் தருபவரே. நல்ல வாய்களை திறந்து என்னெல்லாம் சொல்லி துதிக்கணுமோ, என்னெல்லாம் உங்க மனசுல வருதோ அதையெல்லாம் சொல்லி ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். ஆவியானவர் அதைத்தான் விரும்புகிறார். ஓரி பாபா ரபா தார நாமா நா கரலு தர நாமா நாமா ரபா தார நாமா. நீங்களும் ஆண்டவர் தான் இருக்கீங்க. அவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் சொல்லுவதை கேட்க விரும்புகிறார். உங்கள் ஆராதனை அவர் விரும்புகிறார். உங்க மனசுல இருந்து வருகிற வார்த்தைகளை அவர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார், வாஞ்சியா இருக்கிறார். என் மகனே, என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பேசுவீங்களா? அப்பாட்ட பேசுங்க. கடைசியா உங்களுக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சாரு, எதிலிருந்து விடுதலை கொடுத்தாரு நினைச்சு பாருங்க. இந்த நேரத்துல இப்ப ரீசண்டா சமீபத்தில் எந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு, எந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தாரு, எத்தனை பிரச்சனைகளில் உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி வேடனுடைய கண்ணிக்கு உங்களை பாதுகாத்து கொண்டாரு.
எத்தனை கொள்ளை நோய்களுக்கு விலக்கி மீட்டாரு, இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறாரே. நல்ல வாயை திறந்து எத்தனையோ பேர் பெட்ல இருக்காங்க, எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருந்தாலும் உண்மையான தெய்வத்தை தெரியாம இருக்கிறாங்க. ஆனா உங்க மேல வச்ச கிருபை, என் மேல வச்ச கிருபை எவ்வளவு பெருசு நினைச்சு பார்த்து கர்த்தரை ஆராதிப்போமா. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பி. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பி. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வி. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வி. யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள். நீதிமான் நான் ஓடுவே ஓடி வந்துருங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வலது கையை உயர்த்தி உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் யேசுவா யேசுவா உந்தன் நாமம். யேசுவா யேசுவா நீதிமான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் ஓடி அதற்குள் உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வி. உமது சிறகுகளாலே மூடி மறைத்துக் கொள்வி. என்னுடன் இருப்பி தப்புவிப்பி. தலை நிமிர செய்திடுவி. என்னுடன் இருப்பி தப்புவிப்பி. தலை நிமிர செய்திடுவி. யேசுவா யேசுவா உந்தன் நாமம். எஸ் யேசுவா நீதிமான் ஓடுவே ஓடி அதற்குள். நீதிமான் ஓடுவே. ஒரு தகப்பன் தன் மகன் போராட்டத்தின் நடுவில் இருக்கும்போது எப்படி அவனை அணைத்து கொண்டு
அவனை தேற்றுவானோ? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அழுது கொண்டிருக்கும் போது எப்படி அவளை மடியிலே சாய்த்து கொண்டு மார்போடு அணைத்து கொண்டு தேற்றுவாளோ, அதை பார்க்கிலும் மேன்மை உள்ளவராக அன்புள்ளவனான கர்த்தர் நம்மை தேற்றுகிறார், நம்மை அரவணைக்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறார். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து என்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். நாவுகளின் சண்டைகளுக்கு என்னை விலக்கி மீட்ட தேவனே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உங்களை உண்டாக்கின கர்த்தரை ஆராதிங்க. எவ்வளவு அழகான கைகள் கொடுத்திருக்கிறார். அந்த கைகளை உயர்த்தி அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம் கைகளை உருவாக்கினவர் அவர்தான். நம் எலும்புகள், சதைகள், நாடி நரம்புகள், இரத்த ஓட்டம் எல்லாவற்றையும் உண்டாக்கினது மாத்திரமல்ல, நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்தாரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்க பெயரை அவர் அறிந்தார். உருவாக்க முன்னே உன்னை அறிந்தேன். உங்களுடைய மரபணுக்கள், உங்க டிஎன்ஏ, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்பதை அவர் அறிந்தார். நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்தார். அவர் எப்படி எரேமியா என்ற தீர்க்கனை பிரித்தெடுத்தாரோ அப்படியே நம்மை அவர் பிரித்தெடுத்தார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். பிறகு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே
அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே. அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே. அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாம் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாம் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாம் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. கரங்களை உயர்த்தி உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாம் உட்காரலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஸ்தோத்திரம். 2 நாளாகும் புத்தகம் எல்லாரும் எடுங்க. வேத புத்தகத்தை பைபிள் வச்சுருக்கிறீங்களா? பைபிள் இல்லாதவங்க உங்களுக்கு வாங்க என்னச்சுன்னா முடியலை அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு பைபிள் முழு பைபிள் தரேன். என்கிட்ட இருக்கிற மாதிரி என்னச்சுன்னா ஒரு பைபிள் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வாங்க முடியலைன்னா ஏன்னா நீங்கள் சாப்பிட முடியாமல் இருக்கீங்கள, அதனால் பைபிள் வச்சுருக்கீங்களா இல்லையா? சரி, எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம். ஆமாம், ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். எல்லாம் வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சேமத்தை கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? சேமம் அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டு. சுகம். சேமம் என்னது? சுகம். இன்னும் அதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நலம். இன்னொன்று என்னது? நலம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் நலம். சேமம் அப்படிங்கிறதுக்கு என்னச்சுன்னா நான் நலமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நன்மை என்னச்சுன்னா எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி பல காரியங்களை குறித்து என்னச்சுன்னா வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். நலமாக இருக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டா. அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நலமாக இருக்கணும். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க சுகமாக இருக்கணும். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சமாதானமாக இருக்கணும். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நன்மை என்னச்சுன்னா அடையணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. அவர்கள் இருக்கிற தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர்கள் இருக்கிற பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர்கள் இருக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர்கள் இருக்கிற சமுதாயம், அவர்கள் இருக்கிற ஏரியா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் என்னச்சுன்னா தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்?
சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் பட்டணத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாக ஸ்தோத்திர சாலோமன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், சாலோமன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பாக தேவ சமூகத்தில் பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி நின்று என்னச்சுன்னா அவன் அபயமிட்டு கூப்பிட்டு என்னச்சுன்னா ஜெபிக்கிற, ஆண்டவரே உங்க ஆலயத்திற்கு நேராய் உம்முடைய ஜனங்கள் நெருக்கப்பட்டிருக்கும் பொழுதோ, உபத்திரப்பட்டிருக்கும் பொழுதோ, கைவிடப்பட்டிருக்கும் பொழுதோ, வியாதிப்பட்டிருக்கும் பொழுதோ, பஞ்சத்தில் இருக்கும் பொழுதோ, பட்டினியா இருக்கும் பொழுதோ, கொள்ளை நோயினால் இருக்கும் பொழுதோ, வறட்சியினால் என்ன தேசம் காணப்படும் பொழுதோ, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்கள் ஜனத்திற்கு என்ன சேமத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, நலன் தர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று என்ன ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் பண்ணின விண்ணப்பத்திற்கு மாறு உத்தரவாக கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் இந்த 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 16ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாத என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கும் என்று சொன்னார். 16ஆம் வசனம், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு பட்டணம் சேமமடைய, ஒரு தேசம் சேமமடைய, ஒரு சமுதாயம் சேமமடைய, ஒரு குடும்பம் சேமமடைய, ஒரு மனிதன் நினைச்ச நலமாக சுகமாக ஆசீர்வாதமாக நன்மையை பெற்றவனாக காணப்படுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிற காரியம் என்ன, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஸ்தோத்திரம் அவர்கள் என்ன செய்யணும், தங்களை தாழ்த்த வேண்டும், அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும், என் முகத்தை தேட வேண்டும், அவர்கள் என்ன தங்கள் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது, யாரு செய்யும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். என் நாமம் தரிக்க. நமக்கெல்லாம் என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள், வேற வேதக்காரங்க, அடுத்து தேவ பிள்ளைகள், அடுத்து விசுவாசிகள், சொல்லுங்க, பரிசுத்தவான்கள், என்னென்னவா எவ்வளவு பேர் இருக்கு, என்னென்ன பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறோமா? நமக்கு அத்தனை பேர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. வேதக்காரங்கன்னு சொல்லுதாங்க, பரிசுத்தவானுங்கன்னு சொல்லுதாங்க, விசுவாசின்னு சொல்லுதாங்க, அடுத்து அல்லேலூயா அல்லேலூயாக்காரங்க, பெந்தகோஸ்தக்காரங்க, எல்லாம் நமக்கு என்னென்ன பேர் இருக்கு, ஆண்டவருடைய பேரெல்லாம் வச்சு நம்மளை கூப்பிடுதாங்க. அத்தனை பேர் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதன்படி இருக்கிறோமா? ஆண்டவர் அப்படி அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்தா சொல்லுகிறார், தேசம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, பட்டணம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, அது சமுதாயம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்க மட்டும் சொல்லல, அவர் சொல்லுதார், தங்களை தாழ்த்துங்க. முதல்ல என்ன செய்யணும், தன்னை தாழ்த்து. 2வது ஜெபம் பண்ணி. 3வது அவர் முகத்தை தேடி. 4வது பொல்லாத வழியை விட்டு மனந்திருமனா நான் கேட்டு அப்போ நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் சேமம், நான் அப்படி இருந்தால் மட்டும்தான் நன்மை, நான் அப்படி இருந்தால் மட்டும்தான் சுகம், நாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன நலம், நான் அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆசீர்வாதம். அப்ப நான் அப்படி இருக்கணும். அப்ப அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் யார், அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் அது நமக்கு தெரியணும். அவர் நாமம் தரிக்கப்பட்டவங்க யார்? வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் வாசிக்கும், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்ப நம்ம யாரா? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணி இருக்கிறார், நம்மளை சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கடைக்கு போகும் பொழுது ஸ்தோத்திரம், காய்கறி கடைக்கு போறோமா, உடனே என்ன காய்கறி கடைக்காரன் போடுதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி வாங்கிட்டு வர மாட்டோம். அப்படி யாராவது ஆண்கள் வாங்கிட்டு வந்தா பெண்களுக்கு கோபம் வந்துடும். ஏன் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாது, அவன் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துடணுமாக்கும் அப்படின்னு சொல்லுவான். வெண்டைக்காய் பார்த்து அத்தனை வெண்டைக்காய் கிடந்தாலும் எடுத்து என்னச்சுன்னா முனி என்ன செய்கிறோம், உடச்சி பார்க்குறோம், உடையுதா, அதைத்தான் நம்ம எடுக்கிறோம். ஏன் எல்லாம் வெண்டைக்காய் தானே எடுக்க வேண்டியதானே, எடுக்கலை, அது நம்ம செலக்ட் பண்ணுகிறோம். அதில் ஒரு தேங்காய் எத்தனையோ குவிச்சு போட்டிருந்தாலும் எடுத்து என்ன செய்கிறோம், அவன் தட்டி பார்க்குறோம், குளிக்கி பார்க்குறோம். அதில் என்ன செய்யணும், அதுதான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். கத்திரிக்காய் என்ன இருந்தாலும் அதை எடுத்து என்ன செய்யணும், ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி பார்க்குறோம். அது என்ன செய்யணும், நல்லா கத்திரிக்காவான்னு பார்த்து என்ன செய்யணும், சூத்த இல்லாத கத்திரிக்காய் எடுக்கிறோம். அவர் ஒரு கடைக்கு, ஜவுளி கடைக்கு போனால் அதில் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். நம்ம போன உடனே என்ன செய்யணும், எடுத்து போட்டதெல்லாம் உடனே எடுத்துகிட்டு வந்துடுதுமா. என்னைக்காவது நம்ம ஒரு கடையில் போய் போட்ட உடனே என்ன செய்யணும், ட்ரெஸ்ஸை கிழிச்சு எடுத்து வந்தோம், இல்லை ட்ரெஸ்ஸை என்ன செய்யணும், இல்லைன்னா ஒரு சாரியை செலக்ட் பண்ணி எடுத்து வந்து சொன்னவங்க ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் முதல்ல போட்டதை கடைசியில் எடுத்துட்டோம், அது வேற. அவன் நம்ம முகத்தை பார்த்து அவன் முதல்ல போட்டுருவான், இந்த மூஞ்சிக்கு இதுதான் லாய்க்கு அப்படின்னு முதல்ல போட்டுருவான். ஆனால் நம்ம அதை எடுக்க மாட்டோம். நமக்கெல்லாம் பார்த்தீங்க இவன் போடுவான், நம்ம அங்கே தான் பார்ப்போம். இப்போ அதனால தான் என்னச்சுன்னா எங்கள் மாதிரி கூட்டாளிகள் வந்து உங்களை ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக எங்களை உட்கார்றதுக்கும் சேர் போட மாட்டேங்கிறான். ஏன்னா நாங்கள் வந்து என்னச்சுன்னா, அதனால் நாங்கள் என்னச்சுன்னா உங்களை விட்டுட்டு நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு வரணும்னு போயிருந்தோம். ஒரு சாரி எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு என்னச்சு நேரத்தை நம்ம என்னச்சுன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் அதை மாதிரி தான் நம்மளை ஆண்டவர் நினைச்சு இந்த சமுதாயத்தில் எல்லாவற்றிலும் எத்தனையோ நபர்கள், படித்தவங்க, பணக்காரங்க, ஸ்தோத்திரம், பெரிய பெரிய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், கல்வி என்னச்சுன்னா ஞானிகள், அவர்கள் என்னச்சுன்னா விஞ்ஞானிகள், அறிவாளிகள், புத்தி கூர்மை உள்ளவர்கள், அழகானவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள், கனத்துக்குரியவர்கள், மேன்மையானவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் இருந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரத்தின் குகையிலிருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேங்கிறார். அல்லேலூயா. அந்தகாரத்தின் இருள் இருந்த உடனே நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் என்ன நெருக்கத்தின் பாதையிலோ உபத்திரத்தின் பாதையிலையோ போராட்டத்தின் வழியில் நின்று என்ன ஸ்தோத்திரமை தெரிந்து கொண்டார். இந்த உலகம் நம்மை என்ன வெறுத்து தள்ளி வேண்டாம் என்று போட்டவர்களையும் அவர் நீ எனக்கு தேவை என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீதிமானை அல்ல பாவிகளையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற உபாகம் புத்தகத்தை நீங்க பாருங்க. உபாகம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. உபாகமம் 14:2 நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்களா, அத்தனை ஜனத்திலையும் நீங்க தான் நினைச்சுன்னா ஸ்தோத்திரம் அவருக்கு விருப்பமானவர்கள் என்று உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். நம்ம எல்லாத்திலும் குறைபாடு உள்ளவர்கள், ஆனா நம்மை ஆண்டவர் எனக்கு நீதான் தேவை என்று என்ன பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்க அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தெரிந்து கொண்ட ஜனம் யார்? ஸ்தோத்திரம். அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான். எப்படி ஆண்டவர் அவர் ஜனங்களை என்ன ஸ்தோத்திரம் எப்படி என்ன அவர் நினைக்கிறார், எப்படி நம்ம என்ன நடத்துகிறார், எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார் என் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுகிறார், என் சம்பத்து அப்படின்னு சொல்லுகிறார். யாத்திராகம் 19:5 பாருங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த. அல்லேலூயா சொல்லுங்களேன். சம்பத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொத்து. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொத்து யாரு? நம்ம தான். அல்லேலூயா சொல்லுங்க.
வேற எதுவுமே இல்லை. நம்ம தான் அவருடைய சொந்த சொத்து. நீங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. கர்த்தர் உங்களை அவருடைய சொத்தாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவருடைய சொத்தை நம்ம எல்லாம் பூமி இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நம்ம அவர் சொந்த ஜனமாய் சம்பத்தாய் இருக்க பூமியெல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் நம்மளை என்ன சொல்லுகிறாரா, இந்த பூமியில சாதாரணமா தெரிந்தெடுத்த நம்மளை சங்கீதம் 40 வாசித்து பார்த்தீங்கன்னா, உளையான சேற்றிலும் படுக்குழிலிருந்து அவன் என்னை எடுத்து கண்மலையின் பாதத்தை ஸ்திரப்படுத்தி அவரை துதிக்கிற புதுப்பாட்டை என் நாவிலே கர்த்தர் கொடுத்தார். அமை ஸ்தோத்திரம். கண்மலையில எங்க உளையான சேற்றில் படுக்குழியில் இருந்தோம். அன்னாள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அமை ஸ்தோத்திரம், நான் எளிமையானா இருந்தேன், என்னை ஆண்டவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்தார். அல்லேலூயா. அமை ஸ்தோத்திரம். குப்பையா கிடந்த நம்மை ஆண்டவர் எடுத்து எல்லா ஜாதிகளிலும் மேற்பட்டவர்களாக, கனத்துக்குரியவர்களாக, புகழ்ச்சிக்குரியவர்களாக, மகிமைக்குரியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறாரா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 26:19 வாசிக்கும் பொழுது, உபாகமம் 26:19 வாசிக்கும் பொழுது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், வசனம் எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், வாசிங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தராய் எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி கடந்த நம்மளை எப்படி மாத்தார் பாருங்க. சம்பத்துன்னு சொல்லுகிறாரு. எல்லா ஜனங்களிலும் உன்னை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலையும் சிறந்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மாத்திருக்கிறார்ல. அமை ஸ்தோத்திரம். எத்தனை இடத்துல அமை ஸ்தோத்திரம் ஒரு அற்பமா எண்ணப்பட்டோம். எவ்வளவு இடத்துல என்ன ஸ்தோத்திரம் புறக்கணிக்கப்பட்டோம். எத்தனை இடத்துல என்ன கனவீனப்படுத்தப்பட்டோம். எத்தனை உதாசீனப்படுத்தப்பட்டோம். ஆனா அந்த இடத்திலாம் கனத்துக்குரியவர்களாய், புகழ்ச்சிக்குரியவர்களாய், மகிமைக்குரியவர்களாய், கீர்த்திக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றிருக்கிறார். எத்தனை இருக்கு அந்த அனுபவம் உண்டு? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளை எல்லாத்தையும் அப்படி மாற்றிருக்கிறார். நம்முடைய சமுதாயம், நம்முடைய குடும்பம், அமை ஸ்தோத்திரம், நம்ம கூட பிறந்தவங்க, அமை ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டா. நம்முடைய நண்பர்கள் எவ்வளவு நம்மை அசட்டை பண்ணினார்கள். அத்தனை நினைச்சன வேருக்கு முன்பாக நம்மை கர்த்தர் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்ற வார்த்தையின்படி நம்மை கர்த்தர் நினைச்சன புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்தினார். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டா அவர் சம்பத்துன்னு சொன்னா, உன்னை எல்லா ஜனங்களை பார்க்கலும் சிறந்தவனாய் சிறந்தவளாய் நான் உன்னை என்ன வைத்திருக்கிறேன் என்று சொன்னா, அது மட்டுமல்ல, அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் யார் என்று சொன்னா, லூக்கா 1:17 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சங்கீதம் 78 பாருங்க. சங்கீதம் 78 52 53 பாருங்களா. அந்த ஜனத்தை என்னச்சுன்னா நடத்துகிறாரா. எப்படி நடத்துறான்னு பாருங்க. சங்கீதம் 78 53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினா, அவர்கள் சத்துருக்களை கடல் என்ன செய்தா மூடி போட்டுட்டு. எப்படி நடத்துறாரா? எப்படி நடத்தாரு? எப்படி நடத்த சொல்லுங்க. எப்படி நடத்தாரு? உங்களை என்ன எப்படி நடத்துறாரு? பத்திரமா நடத்தாரு. பத்திரமா என்ன? உங்க வீட்டில் பீரோவில் என்ன பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, பத்திரம், பத்திரப்படுத்தி வச்சிருக்க பத்திரம். சிலவங்கெல்லாம் என்ன வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்திட்டாங்க. தோத்திரம். கடன், உங்க சம்பத்தை நீங்க பத்திரப்படுத்தணும். இல்லையா? கர்த்தர் நினைச்சா அது வழி நடத்தினாராம். பத்திரமா வழி நடத்தினாராம். ஆண்டருக்கு மகிமை உண்டு. அதுக்கு முதல் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. 52 பாருங்களேன். 52 தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் எப்படி நடத்தினாரா? மந்தைய போல கூட்டி கொண்டு போய் பத்திரமா நடத்தினாரா. வனாந்தரம், நெருக்கம், உபத்திரம், கஷ்டம், கண்ணீர், எல்லா சூழ்நிலையிலும் அவர் பத்திரமா வழி நடத்தி என்னதுன்னா அதாங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. இன்னும் பாருங்களேன். லூக்கா 1:17 வாசிக்கிறோம். லூக்கா 1:17 ஸ்தோத்திரம், அவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறாராம். பாருங்க அந்த இடத்துல, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும்
கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்னச்சுன்னா ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று யோவான் ஞானஸ்நானம் குறித்து சொல்லுகிறது. அவரை சந்திப்பதற்கு, அந்த மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரும் நம்முடைய தேவனே. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள், தேவனுடைய சம்பத்து நீங்கள், அம்மை தேவனுடைய தேவனால் கனம் பெற்றவர்கள், புகழ்ச்சி பெற்றவர்கள், தேவனால் கீர்த்தியும் மகிமையுடையவர்களாய் மாற்றப்பட்டவர்கள் நீங்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் நீங்கள், தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற கூட்டங்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. இந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அமிஸ்தோத்து, நீ பெருமை கொள்ளக்கூடாது, நீ என்ன மற்றவர்கள் முகத்தை பார்க்க கூடாது, மற்றவர்களை தேடக்கூடாது. அமிஸ்தோத்திர, உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, உனக்கு ஒரு நெருக்க வரும் பொழுது, உனக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, உனக்கு ஒரு சஞ்சலம் வரும் பொழுது, உனக்கு ஒரு தவிப்பு வரும் பொழுது, உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பொல்லாத வழிகளின் நிமித்தமாய் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொன்னால், உன் பொல்லாத வழியை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். அமிஸ்தோத்திர, உன் பெருமை நிமித்தம் அது வந்து என்று சொன்னால், உன் பெருமைக்கு முன்பாக நீ அதை எடுத்து போட்டு விட்டு நீ தாழ்மைப்பட வேண்டும். நீ என் சமூகத்தில் வந்து என் முகத்தை தேடாதபடி இருந்தால், அமிஸ்தோத்திர, என் முகத்தை நீ என் சமூகத்தில் வந்து தேட வேண்டும். உன் தேவைக்கு யாரை தேடுகிறார்? உன் தேவைக்கு என்ன யாரை பார்க்கிறார்? யாரை நீ என்ன ஸ்தோத்திரம், யாரை நாடி நீ ஓடுகிறாய்? அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி என் சமூகத்தில் வந்து என்னை தேடி அவர்கள் என்ன என் முகத்தை பார்த்து ஜெபித்தால், அமை எனக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்தினால், நாம் தேசத்துக்கு சேமத்தை நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அது ஒண்ணுதான். அப்ப நம்ம ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம், அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம சரியா செய்யணும். வேதத்துல பார்த்தீங்கன்னா சில காரியத்தை உங்களுக்கு இந்த 4 காரியத்துல சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அது மொத்தமாகவே சில சம்பவத்தில் வைத்து நாம் அதை என்ன ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளலாம். வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. லேவியராம் புத்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரையும் வாசிக்கலாம். லேவியராகமம் 26 பாருங்க, வாசிங்க. அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி. நல்ல கவனிங்க. தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் என்ன செய்ய, துரோகம் பண்ணி அக்கிரமத்தை பண்ணி தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் அடிக்கப்படுகிறதும் மட்டுமின்றி, அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு. அதாவது என்ன சொன்னா, தேவனுக்கு விரோதமாக அக்கிரமம் பண்ணிட்டோம், பொல்லாப்பு பண்ணிட்டோம். அப்படி பண்ணது நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்களை அது தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நடந்தாங்க, கட்டளையை மீறி நடந்தாங்க, ஆணவம் கொண்டாங்க, அமிஸ்தோத்திர பெருமை அடைந்தார்கள். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த மீறுதலின் ஆவி அவர்களுக்குள்ளா இருந்தது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரா, அவர்களை கொண்டு போய் சத்துருக்களின் தேசத்துல கொண்டு போய் விட்டாரா. விட்டு என்னச்சுன்னா அவங்க உடனே என்னச்சுன்னா பார்த்தோன்னா அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை என்ன செய்தார்களா, தாழ்த்தினாங்க. பெருமையுள்ள இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார்கள். நம்ம என்னைக்காவது அது ஒத்துக்கிடுதோமா? நம்மளை யாராவது என்ன குறை சொன்னா நம்ம ஒத்துக்கிட மாட்டோம், அப்படிதானே? நம்மகிட்ட இருக்கிற குறையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்கிடவே மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை. அவங்க என்ன செய்ய அது ஒத்துக்கொண்டு, அடுத்த வசனம் பாருங்களேன் 42, நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், நினைத்து நினைச்ச தேசத்தை நினைச்சு பார்ப்பேன். ஒரு அலையில சொல்லுங்களேன், நினைச்சு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நான் சொல்லுகிற இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த 4 காரியம் இருக்கும். ஸ்தோத்திரம்.
எங்க ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனாங்களோ அவர்கள் தங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக தங்கள் துணிகரமான மேட்டிமையான இருதயத்தை மாற்றி தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்தி அவரை தேடி அவர் முகத்தை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்த பொழுது அவர்களை நினைத்து பார்த்தார் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வார்? வர்த்திக்கப்படுவார். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நீங்க. அவருடைய சம்பத்து நீங்க. உங்களை கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் ஆண்டவர் வைப்பேன்னு சொன்னவர், அப்படி மேன்மைப்படுத்த எல்லாரையும் சிறந்திருக்க பண்ணுகிற அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அப்படிப்பட்ட ஜனம் கர்த்தருக்கு விரோதமா எந்த தவறு பண்ணியிருந்தா, ஆண்டவரே என் அக்கிரமத்தை நீ பாரும் என்று தேவ சமூகத்தில் நம்ம என்னச்சுன்னா முழுமையா நம்மை தாழ்த்தி நம்முடைய அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பி நம்மை தாழ்மைப்படுத்தி தேவனுடைய முகத்தை ஒரு தேவ பிள்ளை உண்மையா தேடினா நிச்சயமா கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 28:13 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன், நீங்க உடனே அடுத்தது நீங்க மாறிட்டீங்களே, முதல்ல இதுல வாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒரு நாள் நம்ம பாவத்தை என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. அதை நம்ம என்ன செய்யணுமா? அறிக்கை செய்து நம்ம என்ன செய்வோம்? ஒன்று மறைப்போம், ரெண்டாவது நம்ம அறிக்கை இடுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? விட்டு விட மாட்டோம். பலவீனமான பாண்டம். அறிக்கை செய்து விட்டு விடணுமா? அவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாரா? இரக்கம். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 1:9 பாருங்க. 1 யோவான் 1. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தன் பிழையை உணர்கிறவன் யார்? நம்ம பிழையை உணரணும். நம்ம உடனே பிரச்சனை வந்தோடனே நினைச்சுனா அவரை நம்பி நமக்கு என்ன கிடைச்சது, அவரை தேடி என்ன கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறோம். சபைக்கு என்னச்சுன்னா சொல்ல வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் என்னச்சுன்னா ஆண்டருக்கு முதல் நம்ம என்னச்சுன்னா எந்த காரியத்தை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு காரியத்தை, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஆண்டர்கிட்ட முதலாவது, ஆண்டர் எனக்கு இது நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்வது உண்மை என்றால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும் கேளுங்க. என்ன கேட்டுங்க? இப்போ நம்ம சபையில் என்னச்சுன்னா கொஞ்ச நாளாக சில காரியத்தை நான் சந்திக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா அநேகர் என்னச்சுன்னா தேவையில்லாமல் வட்டி கடன் வாங்கிட்டு என்னச்சுன்னா வந்துட்டு சபை உதவி செய்யணும்னு சொல்லுது. நீங்கள் உங்களுடைய பலவீனத்துக்கு சபை ஒன்றும் செய்யாது. அதுக்கு என்ன செய்யும்? ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்? சபை உதவி செஞ்சிருக்கு. ஒரு எமர்ஜென்சி, அவங்களாம் முடியலை, அங்கங்கே என்னச்சுன்னா போய் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இவங்ககிட்டலாம் பேசி என்னச்சுன்னா ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு நம்மளால முடிஞ்சதை போட்டு என்னச்சுன்னா உதவி செஞ்சிருக்க சபை. அது எமர்ஜென்சிக்கு என்னச்சுன்னா சகோதரனுக்கு உதவி செய்கிறது சபை. நீங்கள் வம்புக்குன்னு வட்டிக்கு வாங்கிட்டு, அது வார வட்டி, என்ன வட்டி? அதுக்கடுத்து இன்னும் அது மீட்ரு வட்டி, வார வட்டி, மீட்ரு வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, எல்லா வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி குட்டியை போட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் என்னச்சுன்னா எங்களுக்கு முடியலை, வாழ முடியலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேகர் அதில் சிக்கலை இருக்கிறீங்க. நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். ஆமே. ஒரு வரவு செலவு கூட பார்க்காத நபர்கள் அநேகர் அந்த தவறுக்குள்ள சிக்கியிருக்கிறோம். அதுலேருந்து வெளியே வரணும். கொஞ்சம் ஞானம் வரணும், ஞானமாக செயல்படணும். இன்னொரு காரியம் சொல்லுதேன், நீங்க சும்மா வீட்டில் இருக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது?
வீட்டில் சும்மா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு கடன் வந்துடும் தானா. வீட்டில் கணவன் மனைவியோ சும்மா இருக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசித்தேன். அதில் ஒருத்தர் என்னச்சுன்னா, ஒரு நாள் ஒரு டாக்ஸி என்னச்சுன்னா புக் பண்ணார். அந்த டாக்ஸி என்னச்சுன்னா வந்தவர் பார்த்தீங்கன்னா நல்ல வயது சென்றவர், ஆனால் ஸ்மார்ட்டாக இருந்தார். பார்க்க என்னச்சு ரொம்ப ரொம்ப என்னச்சுன்னா அவருடைய ட்ரெஸ் கோட்டிங் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாராம். அப்போ அந்த டாக்ஸியை புக் பண்ணவர் ஏறின உடனே சொன்னாராம், அவர் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாராம், நீங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறீங்களே, ஒரு டாக்ஸி ஓட்டுனர்னா அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னச்சுன்னா வேர்த்து விறுவிறுத்து அவர் ஒரு மாதிரி என்னச்சுன்னா களைத்து போய் தான் வருவார். இதுவரை நான் அப்படி தான் பார்த்துருக்குறேன். நீங்கள் இவ்வளவு என்னச்சுன்னா இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஆமாம் ஆமாம், நான் வந்து என்னச்சுன்னா டாக்ஸி தான் ஓட்டுதேன், ஆனால் நான் இப்போ வீட்டில் தான் நேராக வரேன் அப்படின்னாரு. அப்போ உடனே அவர் சொன்னார், அப்போ இந்த முதிர் வயதில் ஏன் நீங்கள் அப்படி செய்தீங்க? அப்போ அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, என் பையன் என்னச்சுன்னா ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு ஜெர்மனியில் இருக்கிறான், அங்கே என்னச்சுன்னா அவன் நல்ல வேலையில் இருக்கிறான். என் மகா இன்னும் ஒரு பொண்ணு என்னச்சுன்னா அவள் என்னச்சுன்னா திருமணம் செஞ்சு அவள் நல்ல வேலைகள் என்னச்சுன்னா அமெரிக்காவில் இருக்கிறான். என் பிள்ளைகள் எல்லாம் என்னச்சுன்னா அமெரிக்காவிலையும் என்னச்சுன்னா ஜெர்மனியில் இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் என்னச்சு நானும் என்னச்சு நல்ல வேலை பார்த்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு என்னச்சுன்னா எனக்கு என் பிள்ளைகள் சொன்னாங்க, ஏன் நீங்கள் இன்னும் அங்கே இருக்குன்னு தனியாக, நீங்கள் என்னச்சுன்னா இங்கே வாங்க, எங்கள் கூட வந்து என்னச்சுன்னா என் கூட என்னச்சுன்னா கொஞ்ச நாள் இருங்க, ஜெர்மனியில் இருங்க, அதுக்கடுத்து நீங்கள் அமெரிக்காவில் போய் தங்கச்சி கூட கொஞ்ச நாள் இருக்கலாம், இப்படி மாறி மாறி நீங்கள் என்னச்சுன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போனேன், அந்த லைஃப் எனக்கு செட் ஆகலை, எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நான் அங்கேருந்து என்னச்சுன்னா இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவில் வந்து என்னச்சுன்னா நான் வந்த உடனே என்னச்சுன்னா சும்மா இருந்தால் நமக்கு அது சோம்பேறித்தனம் ஆகிரும். அதனால் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கா ஏதாவது என்ன செய்யணும். எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல என்னச்சுன்னா எனக்கு வேண்டிய என்னச்சுன்னா பென்ஷன்லாம் வருது, நல்லா என்னச்சுன்னா ரொம்ப எனக்கு என் பிள்ளைகள் தேவையானதை எனக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் என்னுடைய என்னச்சுன்னா லைஃப்பை நான் தொடர்ச்சியாக நடத்திருக்கு, நான் எப்பவுமே என்னை வந்து என்னச்சுன்னா சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு நான் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதனால வேலை செய்ய ஆரம்பித்தேன். என்ன வேலை? நான் உடனே என்னச்சுன்னா எனக்கு கால் டாக்ஸிக்கு என்னச்சுன்னா என்னுடைய வாகனத்தை கொடுத்தேன். அதை கொடுத்து என்னச்சுன்னா அவங்க என்னை என்னச்சுன்னா கூப்பிடுவாங்க. நான் காலையில் எழும்புவேன், என் மனைவி கூட என்னச்சுன்னா சேர்ந்து என்னச்சுன்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் என்னச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து சமைப்போம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு என்னச்சு நான் ஃப்ரெஷ்ஷான பிறகு என்னச்சுன்னா எனக்கு காலிங் வந்ததுன்னா நான் என் வாகனத்தை எடுத்துகிட்டு வருவேன். வந்துட்டு என்னச்சுன்னா மத்தியானம் என்னச்சுன்னா ஒரு 2 மணி வரை வேலை பார்ப்பேன். அடுத்து என்னச்சுன்னா என் வீட்டுக்கு நான் போயிடுவேன். போய் என்னச்சுன்னா என் மனைவி கூட நானும் 2 பேரும் சேர்ந்து என் மனைவி சமைச்சு வச்சுருக்க சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா நான் என்னச்சுன்னா கொஞ்ச நேரம் இளைப்பாருவேன். என் வயதினுடைய மூப்பின் நிமித்தமாக நான் கொஞ்சம் என்னச்சுன்னா படுத்துருவேன். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா நாங்கள் சாயந்தரம் எழும்பி நானும் என் மனைவியும் சேர்ந்து அப்படி 2 பேரும் என்னச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 பேரும் கொஞ்சம் பேசுவோம். பேசிட்டு என்னச்சுன்னா ஒரு வாக்கிங் எல்லாம் போயிட்டு அடுத்து என்னச்சுன்னா வேண்டிய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவோம். வந்து என்னச்சுன்னா நைட்டுக்கு வேண்டிய ஆகாரத்தை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்குவோம். இதனால் என் வாழ்க்கை என்னச்சுன்னா நல்லா போய்கிட்டே இருக்குது. நான் யாருக்குமே பாரம் கொடுக்கல, என் வாழ்க்கையும் ஆசீர்வாதம் இருக்குது. பணத்துக்கு பணமும் வருது, உடம்புக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு. நான் யாருக்குமே என்ன தொந்தரவு இல்லாமல் எப்படி இருக்கிறேன். நம்ம என்ன சொல்லுதோம், ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் நினைச்சே பார்க்கலையே, எனக்கு உதவியே செய்யலையே, எனக்கு மனமே இறங்கலையே. உங்களுக்கு இறங்கவே மாட்டார். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்றேன், சோம்பேறிக்கு ஆண்டவர் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார். சோம்பேறிக்கு சொல்லுங்க, வேதம் என்ன சொல்லுது? அவன் மச்ச வீடு என்னச்சுன்னா பாழா போமா, அவன் விரும்பினது அவனுக்கு கிடைக்காதான். விரும்பினது நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. வேணா போய் நீதிமொழிகளை இன்னைக்கு எடுத்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு புத்தி வந்துடும். அதனால ஒரு நாளும் கணவனோ மனைவியோ, எனக்கு 2 பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு ஆன்டி சொன்ன ஒரு வார்த்தை, போன வாரத்தை கூட பேசினாங்க.
நான் பாஸ்டம்மாவுக்கு தான் பேசுனாங்க, நான் பக்கத்தில் இருந்தேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பிள்ளைகள் படிச்சுட்டாங்களா வீட்டில் வச்சிடாத, அவங்கள ஏதாவது என்னச்சுன்னா ஒரு வேலைக்கு ஏதாவது வீட்டில் வச்சிடாத. இது இருக்கும் குடும்பத்துக்குள்ள. ட்ராக் எங்கே மாறி போதில்லை. சரி, இது தேவை, திருப்பி வந்துடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. கவனமாக இருங்க. இல்லைல்ல சொல்லுங்க. இல்லையா? குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? உழைக்கணும். ஒரு வருமானத்தை நம்பி இருக்காதீங்க. அடுத்த வருமானம் வருவதற்கு எந்த குடும்பம் இருக்கோ அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இது கர்த்தர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வருமானம் இருக்கிற அடுத்த வருமானம் வீட்டுக்கு வரணும். அந்த வருமானம் எப்போ வருதோ அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகும். ஆமென், ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பத்திற்கு அந்த வருமானம் எட்டி வருகிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் நமக்கு அதான் வசனம் சொல்லி இருக்குது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு, உனக்கு பாக்கியமும் நன்மையும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்ப வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு எப்படி இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்களை என்ன அறிக்கையிடணும். அவங்களைத்தான் கர்த்தர் என்ன நினைவு கூறுகிறார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் முகத்தை தேட வேண்டும். என்ன தேட வேண்டும்? பொல்லாத வழியை விட்டு இரண்டாவது என்ன செய்யணும்? முகத்தை தேடணும். 2 நாளாம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம் 15:2 பாருங்க. 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே என்னச்சுன்னா ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்கள் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை என்ன செய்வார்? அதனால என்ன நடந்தது? தொடர்ந்து இருக்கிற வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனை விட்டனால வந்த பிரச்சனை என்ன? அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அதனால என்ன நடந்தது? அடுத்த வசனம், தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின், அப்ப என்ன வந்துட்டு? வேதம் இல்லை, ஆசாரியன் இல்லை, கர்த்தரை தேடல. அதனால என்ன வந்துட்டு? நெருக்கம் வந்துட்டு. நெருக்கத்தில் இஸ்ரவேல் தேவன கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கத்துக்கு தப்பணுமா? அவரை தேடணும், தேவனை தேடணும். தேவனை தேடலைன்னா நமக்கு நெருக்கம் வரும். அலையில சொல்லுங்க. அலையிலோயா. ஆமென். நெருக்கம் என்ன ஸ்தோத்திரம். அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அவரை தேடின பிள்ளைகளுக்கு தான் தப்பிக்க முடியும். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, அக்காலத்தில் வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அடுத்து தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி, ஒரே சண்டை. வீட்டுக்குள்ள பாருங்க எப்போ ஒரே சண்டை. அமைத்தோத்திர வீட்டுக்குள்ள பாருங்க எப்போ பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்ன? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். அப்படிதானே சொன்னாரு. ஆனா வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? சண்டை. வீட்டில் சண்டை, சமாதானம் இல்லை, தேவனை தேடல. அடுத்த வசனம் பாருங்க, ஜாதியும் பட்டணத்தை நொறுக்கினது. வீட்டில் பாருங்க எத்தனை பொருள் நொறுங்கி போயிருக்கு. இதனால நம்ம ஆட்கள் பார்த்தாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நினைச்சுன்னா ஸ்டீல் பாத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. வேற ஈய பாத்திரம் நம்ம வீட்டில் இருந்தது, மண் பாத்திரம். முதல்ல பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் தான், மண்பான சமையல். எங்க பார்த்தாலும் இப்போ என்ன போட்டிருக்கு? மண்பான சமையல். அது என்னச்சுன்னா எது? ஆரோக்கியமான மண்பான சமையல், ஆரோக்கியமான மண்பான சமையல் அப்படின்னு போட்டு நம்ம ஆட்கள் பார்த்தாங்க. இது அடிக்கிற பானை என்னச்சுன்னா ரொம்ப இருக்கிற பானையெல்லாம் உடஞ்சிக்கிட்டே இருக்கு, மண்பானை. அதனால என்னச்சுன்னா மண்பானை என்னச்சுன்னா ஈயப்பானை, பித்தளை பானையில் வந்தாங்க. அடுத்து செம்பு பானை வந்தது. இதெல்லாம் என்னச்சுன்னா செம்பு பானை, பித்தளை பானை, இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினிய பானை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டு போய் தான் இருக்கும். அங்கங்கே பார்த்து நெளிஞ்சிருக்கும். அதை வச்சு தெரியும் அம்மாவுடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரியும், வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லா பானையெல்லாம் நினச்சுன்னா அங்கங்கே சப்பளிச்சு. ஏன்னா வைக்கும் பொழுது எப்படி வைப்போம்? அந்த டம்ளர் கூட வைக்கும் பொழுது எப்படி வைப்போம்? கோவத்தில் வச்சா
அடிக்க முடியாது ஆளை. அது போடும்பொழுது சத்தத்தை வச்சா தெரிஞ்சுக்கிட்டோம் அம்மா எப்படி இருக்காங்க, கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு. எல்லாம் நெளிச்சு. உங்கள் வீட்டில் இருக்க பானை எவ்வளோ நெளிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதுவரை உங்களை கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற என்ன வீட்டுக்காரர் என்ன உங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணான்னு பாருங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கூட வீடு எப்படி இருக்குன்னு. எல்லாம் நொறுங்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினால் என்ன செய்தாரா, கலங்க பண்ணினா. நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா தேவனை தேடணுங்க. தேவனை தேடலைன்னா அங்கே சமாதானம் இல்லை, அங்கே சந்தோஷம் இல்லை, அங்கே நெருக்கம் வந்துட்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாது, அமளி உண்டாயிட்டு எல்லாம் என்னச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று என்னச்சுன்னா விரோதமாய் செயல்பட்டு நொறுக்கப்பட்டது. இடுக்கம் கலங்க பண்ணினா ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றது? 1 நாளாகமம் 22:19 தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 22:19 நம்ம 22:19 இப்போது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டைகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். ஆண்டவருக்கு இருதயத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் தேவனாய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எப்படி ஆக்கணும், நேராக்குங்கள் என்று சொன்னான். அதனால தான் சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 69 அமிஸ்தோத்திரம் 32 வாசி. சங்கீதம் 69:32 வாசிக்கும் பொழுது 69ஆம் சங்கீதம் 32 வாசி, சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்கள் இருதயம் என்ன செய்யுமா, வாழும். நம்ம ஸ்தோத்திரம், அதை பிழைக்குங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. 70ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உம்மை தேடுகளா உண்மையில் என்ன செய்வார்களா, மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்ப தேவனை தேடணும். தேவன் என்ன செய்யணும், தேடணும். 3வது ஜெபிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற பழக்கம் வழக்கமாக மாறணும். ஜெபிக்கிற பழக்கம் சொல்லுங்க எப்படி மாறணும்? ஆமா தோத்திரம். இன்னைக்கு ஜெபிக்கிற சந்ததிகள்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. நம்முடைய சந்ததிகள் ஜெபம் பண்ணது ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு நாள் கிறிஸ்தவம் அப்படின்னு நம்ம கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறோம். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நேரம் நம்ம பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க? எப்படி கர்த்தருடைய முகத்தை நம்ம தேடாம எப்படி நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்? ஆண்டோடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற பழக்கம் ஒரு வழக்கமாக கிறிஸ்தவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போயிடுவீங்க. நமக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே தினந்தோறும் இந்த நேரத்தில் சாப்பிட்றதற்கு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்குறோம், தூங்குறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம். ஒரு கிறிஸ்தவன் ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கணும். ஆமாம், வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு சொல்லுதேன், ஆமே ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கட்டும். உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு ஆமே ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா நல்லா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கு, வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னா நீங்கள் கர்த்தரை தேடணும். யாரும் நீங்கள் கர்த்தரை தேடணும். எங்கள் ஊரில் ஒரு பெரிய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு குடும்பம் இருக்குது. முன்னால் என்னச்சுன்னா ஊழியம் பார்த்த இடத்துல ஒரு பெரிய குடும்பம். அவர்கள் ஹை கிரவுண்டையே பார்த்தீங்கன்னா எத்தனை ஹை கிரவுண்டு கட்டினாலும் ரெடியாக இருந்தாங்க. அதே அந்த ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச் அவ்வளோ பெரிய பணக்காரங்க. யானைக்கு அழுவா கிண்டி போட்டு என்னச்சுன்னா சாப்பாடு கொடுத்தவங்க. அப்படி இருக்கிற என்னச்சுன்னா நம்ம பிரபலமான நடிகர்களெல்லாம் கொண்டு 10 நாள் என்னச்சுன்னா பெரிய என்னச்சுன்னா திருவிழா கொண்டாடினவங்க. ஆனால் அந்த வீடு அவன் அடுத்த சந்ததி என்னச்சுன்னா அவங்க சொத்து அவங்கள காப்பாற்றவே முடியல. இந்தியாவில் அவங்களுக்கு சொத்து இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற குடும்பம். ஆனால் அடுத்த சந்ததி அந்த குடும்பத்தை என்னச்சுன்னா வாழ முடியலை. அடுத்த சந்ததி எந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் யானைக்கு அழுவா கிண்டி போட்டுச்சோ அந்த அழுவாவை விற்று என்னச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு என்னச்சுன்னா யாராவது வாங்குவாங்களா, வாங்கி என்னச்சுன்னா அதுக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த குடும்பம் என்னச்சு வாழறதுக்காக துடிச்சது. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது என் கண் கூட பார்த்துருக்குறேன்.
ஒரு சாதாரண என்னச்சுன்னா குடும்பத்தின் பிள்ளைகளை காட்டிலும் மோசமான ட்ரெஸ் என்னச்சுன்னா, நேற்று போட்டிருந்த என்னச்சுன்னா முந்தானத்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணாமையே போட்டு என்னச்சுன்னா போகிற அந்த குடும்பம். பெரிய கட்டடங்கள் எங்க பார்த்தாலும் என்னச்சுன்னா அந்த முக்கூடலை சுற்றி அந்த கட்டடங்கள் தான். அவ்வளவு பிரபலமானவர்கள், சங்கீத சபை வைத்து என்னச்சு நடத்தினவர்கள், எத்தனையோ பேரை வாழ வைத்தவங்க, ஊரை வாழ வைத்தவர்கள். அடுத்த சந்ததிக்கு என்னச்சுன்னா அவர்களால் முடியவில்லை. நான் உங்களை சொல்லுங்க, இயேசு ஒருவரை நம்மை வாழ வைக்கிறவர். அவரை பிடிச்சுக்கோங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவரை தேடுங்க, அவர் தான் உங்களை வாழ வைப்பார், அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஞானம், உங்க கல்வி, உங்க பலன் எல்லாம் ஒன்றில்லை, எல்லாம் சூனியமாயிரும். கர்த்தர் ஒருவரே, அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கணும். அவர் சமூகத்தில் இருந்து பாருங்க. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது, நான் பெரிய என்ன கில்லாடி இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றே எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவருடைய சமூகத்தில் முழங்கால், அது ஒன்று தான். அவர் எவ்வளவு தேடுவோமோ அவ்வளவு என்னச்சுன்னா அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதை ஒன்று தான் நான் பிடிச்சிக்கிட்டேன். அமைஸ்தோத் வேறு என்ன ஒரு எதையுமே நான் பிடிச்சிக்கிடல, அதை ஒன்று தான் பிடிச்சேன். என்னை வாழ்க்கையில் என்னச்சுன்னா கர்த்தர் என் நிலைமை எப்படி இருந்ததோ, இந்த குடும்பம், என் குடும்பம் என்னை கைவிட்டது, என்னை கூட இருந்தவங்க அத்தனை பேர் என்னை கைவிட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், பிறந்த நாள் முதல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என்னுடைய வாலிப வர என்னச்சுன்னா ஏதோ நான் என்னச்சு நெருக்கத்தில் தான் வளர்ந்து வந்தேன். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா உபத்திரம் 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 உபத்திரம். ஆனால் ஒரு உபத்திரமும் என்னை மேற்கொள்ளவில்லை. எல்லா உபத்திரத்தையும் நான் மேற்கொண்டு இன்னைக்கு நான் ஜெயமா இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் நான் தேவனை தேடி அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த ஒன்றே ஒன்று தான். அதை நான் சவால் விட்டு சொல்லுவேன், சவால் விட்டு சொல்லுவேன். எனக்கு யாரும் உதவி செய்யலை, எனக்கு யாரும் என் கூட இருக்கலை. நான் கல்வியில் சிறந்தவனும் அல்ல, அறிவில் சிறந்தவனும் அல்ல, ஞானமற்றவன், அறிவற்றவன், அமைஸ்தோத்திரம் எல்லாத்திலும் குறைபாடு உள்ளவன். ஆனாலும் கர்த்தரை பிடித்து கொண்டேன். அவர் சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேட எனக்கு அந்த பழக்கத்தை எனக்கு என்னச்சுன்னா பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதை பிடித்து கொண்டேன். அதில் இன்னொரு அண்ணனை நான் மறக்க முடியாது. சாம் அப்படின்னு சொல்லுவார், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். ஊழியத்துக்கு என்னை ஆரம்பத்தில் கூட்டு போகும்போது சொல்வார், தம்பி நீ யாரையும் சார்ந்து நிற்காத, அவரை மட்டும் சார்ந்துரு. அவர் உன் கையை பிடிக்கக்கூடாது, நீ அவர் கையை பிடிக்கக்கூடாது, அவர் உன் கையை பிடிச்சிக்கிட. எப்பவும் அப்பாட்ட சொல்லு, அப்பா என் கையை பிடிச்சிக்கோங்கப்பா, என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லு. அவர் உன்னை ஒரு நாளும் கீழே விட மாட்டா, உன்னை உயர்த்திக்கிட்டே போவார். அல்லேலூயா. இன்னைக்கு வரையும் அதை பிடிச்சிக்கிட்டேன். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் அதான் சொல்லுதேன், பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அவன் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் வந்து அவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். வேதாந்தம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் என்ன செய்யலையா. அடுத்து என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் சரி பெருமை கொள்ளக்கூடாது, தாழ்மைப்படுங்க. அல்லேலூயா. தாழ்மை, ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்னால் தாழ்மை. வேதம் என்ன சொல்லுது? யாக்கோப்பு 4:6 வாசிக்கும் பொழுது அமைஸ்தோத்திரம், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறா, தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறா. ஆண்டருக்கு தாழ்மைப்படுங்க. என்னைக்குமே பெருமை வரக்கூடாது. தேவ சமூகத்தில் எவ்வளவு கர்த்தர் நம்மளை உயர்த்தினாலும் அப்பாவுக்கு முன்னால் நம்ம தாழ்மைப்பட, ஆண்டவர் நான் ஒன்று இல்லைப்பா, எல்லாம் நீங்கள் தான்ப்பா. அல்லேலூயா. நான் சிறுகவும் பெருகுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லல, ராஜா பெரிய உம்மிடத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறேன், நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். எம்மாத்திரம் அப்படிங்கிறான். நம்மளை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் என்னச்சுன்னு வரக்கூடாது, அந்த முள்ளு நம்மளை கொட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த 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 தாழ்மை இருந்தால் கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சேமம் வேணுமா, நலம் வேணுமா, சுகம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள், இங்கே வந்திருக்கிற அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சம்பத்து என்று சொல்லப்பட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம், இந்த தேசம், பட்டணம், உன் வாழ்க்கை, உன் குடும்பம், நீ செய்கிற காரியத்தில் சேமம், நலம், ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தாழ்மைப்படுத்து, என்னை நோக்கி தேடி வா. ஸ்தோத்திரம், நீ என் நோக்கி ஜெபம் பண்ணு, என் முகத்தை தேடி வா, தன்னை தாழ்த்து, அப்போ நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பும் பொழுது நான் உனக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென்.
எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி. ஆண்டவர் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி எந்த காரியத்தில் தோத்திரம் தேவனை குறை சொல்லுவதல்ல. என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் எந்த வழியிலேருந்து நான் திரும்பினப்பா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நலம், சுகம், பலனுக்கு ஆண்டவர் எது தடையாக இருக்கிறது, என் பொல்லாத வழிகளாக இருந்தால் இன்றைக்கு அதை அறிக்கேட்டு விட்டுவிட கர்த்தர் நம்ம கிருபையை தருவார். ஸ்தோத்திரம். நன்மை செய்ய திராணி இருந்து செய்யாமல் போனால் அது பாவம், ஜெபிக்காமல் இருந்தால் பாவம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பாவங்கள் குறைபாடுகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் விட்டு, இந்த சின்ன தவறு தானே நினைக்காதீங்க, அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த தடைகளை விட்டுருங்க, இன்றைக்கு அந்த தடைகளை எடுத்து மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் ஒரு எந்த விதமான முறுமுறுக்கிற காரியமா இருந்தாலும், இல்லை குறை சொல்லுகிற காரியமா இருந்தாலும் ஸ்தோத்திரம், மற்ற என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாருடைய என்னச்சுன்னா குற்றப்படுத்துகிற காரியங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், குறை சொல்லுகிற காரியங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், எது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியம் இருந்தாலும் அது இன்னைக்கு எல்லாம் ஆண்டவரை விடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாம் ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. மனுஷனையே தேடி தேடி போனப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மை தேடுவேன் ஆண்டவரே. இன்னும் உம்மை மட்டும் தான் தேடுவேன், உங்க சமூகத்தை மட்டும் தான் தேடுவேன் ஆண்டவரே. வேற எதை நான் தேட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தோத்திரம். இதுவரையும் ஜெபிக்காம இருந்தா இன்னைக்கு ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. நான் தினந்தோறும் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கை சேமம், உங்க வாழ்க்கையின் சேமத்துக்காய், உங்க குடும்பத்தின் சேமத்திற்காய், உங்கள் எதிர்காலத்தின் சேமத்திற்காய் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தம்பி ஒப்பு கொடு, தங்கச்சி ஒப்பு கொடு. ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபம் ஒரு பழக்கமாக மாறட்டும், ஒரு வழக்கமாக அது மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க, ஒரு மனதோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபையை தருவா. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் அது பலமுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. சொல்லுங்க, தாழ்மைப்படுங்க. ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறப்பா. நாங்க ஒன்னும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கேடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கேடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாத நிற்பதுமே கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே.
காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. அல்லேலூயா, 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 உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, நீ இல்லாத ஒரு வாழ்வு எனக்கு வாழ்வே இல்லை ஆண்டவரே. ஆண்டுடைய சமூகத்தில் தினந்தோறும் வழக்கமா ஜெபிக்கிற அந்த பழக்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்தையாவது நாம் செய்திருந்தால் அந்த பொல்லாத வழியை விட்டு நாம் மனம் திரும்ப ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவ்விடத்தில் நாம் உண்மையாக மனம் திரும்புவது அநியாயத்தெல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். தாழ்மைப்படுவோம். எந்த காரியத்தை குறித்து பெருமைப்படாதவரே, தாழ்மையா அவருக்கு முன்பாக எல்லாம் உங்க கிருபப்பான்னு சொல்லுங்க. அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடுவோம், நித்தமும் நம்மை தேட பழகுவோம், அவர் முகத்தை தரிசிக்க பழகுவோம், வெட்கப்படவே மாட்டோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிறவர்கள் வாழுவார்கள், அவரை தேடுவர்களுக்கு சமாதானம் உண்டு. அவருடைய இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், உம்மை ஆராதித்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே சேமம் உள்ளவர்களாய், எங்கள் தேசம் சேமம் உள்ளதாய், எங்கள் பட்டணம் சேமம் உள்ளதாய், எங்கள் குடும்பம் சேமம் அடைய கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். மாறாத தேவ பிரசனம் எங்களை நடத்தட்டும். உமக்கு கனமகிமை எல்லாம் எடுக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே. திரியக தேவனுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும், நன்மையும், விடுதலையும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலம் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சொல்ல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.